அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செய்கிற பிரச்சார வடிவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகளை பார்க்க முடிகிறது. அந்த வகையிலான பிரச்சாரம் ஓட்டுகளாக மாறுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. நிச்சயமாக மாறும். நிச்சயமாக மாறும். இன்றைக்கு இளைஞர்கள் அந்த கட்சியினுடைய சின்னம் என்னன்னு தெரியல, ஆனா அன்புமணியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அவருடைய பெரிய வெற்றியா நான் கருதுறேன். இதுலயே கூட நீங்க பாக்குறீங்க, நான் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப என்னுடைய ஊர் இதுல இருக்கு, நெய்வேலி தொகுதி இருக்கு. நான் பாக்குறேன், எனக்கு சிரிப்பா தான் வருது. 12.60 நீங்க பார்த்து வச்சுக்க நெய்வேலிய, அது எத்தனை விழுக்காடா வரப்போது பாருங்க. இல்ல அது மாதிரி பலது இருக்குது இல்ல. ஆனாலும் உங்களுக்கு இப்ப அது புரியாது. ஏன்னா ஒரு கருத்து நான் எல்லாம் கவனிச்சுட்டு வரேன். திமுகவுக்கு திமுக காரர்களாம் ஓட்டு போடுவார்கள், அதிமுகவுக்கு அதிமுக இந்த முறை ஓட்டு போடுவார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல கட்சிகள் இருந்தும் இந்த முறை வாக்களிக்க போறாங்க. அதையும் மீறி புதிய வாக்காளர்களும் வாக்களிக்க போறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பை தரும். இது உறுதியான சொல்றேன்.